நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அன்புள்ள முத்துக்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். எதுவுமே நமது கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும். அதாவது எந்த பழக்க வழக்கமும் ஒரு பழக்கத்துக்கு அடிமையாகி மீண்டும் அதிலிருந்து வெளியே வருவது அவ்வளவு எளிதான காரியமல்ல. உதாரணத்துக்கு மது, புகை போன்ற போதை பழக்கங்கள் அல்லது ஏதாவது ஒரு பழக்கம், அடிக்ஷன் என்பது நமது வாழ்க்கையை புரட்டி போட்டுடும். சரி, ஒரு பழக்கத்துக்கு அடிமையாயிட்டா அதிலிருந்து மீள நாம் என்ன செய்யணும்? நீண்ட நாட்களுக்கு மருந்துகளை பயன்படுத்துவதால் உருவாகும் விளைவுகள். சில பேருக்கு தூக்க மாத்திரை போட்டால் தான் ராத்திரியில் தூக்கமே வரும். சில பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போய் சில மருந்து மாத்திரைகளை மருத்துவர்கள் பரிந்துரையில் சாப்பிட்டுட்டு உடல்நிலை சரியான பிறகும் அந்த மருந்து வகைகளை சாப்பிடணும் என்ற எண்ணம் இருக்கும். அந்த நேரத்துக்கு அவற்றை சாப்பிடலன்னா ஏதோ ஒன்றை இழந்த மாதிரி இருக்கும். அல்லது அதை சாப்பிடாததுனால அடுத்து எந்த வேலையும் ஓடாது. அப்படி ஒரு பழக்கத்துக்கு அடிமை ஆயிடுறாங்க. முத்துக்குமார் சார், பழக்கமாதல் என்பது ஒரு மருந்தை அடிக்கடி உபயோகப்படுத்தியதால் ஏற்படும் மனரீதியான விளைவு. அது ஒரு அன்றாட நிகழ்வாகி பயன்படுத்தும் வரை மன திருப்தி இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தும். அடிமையாதல் என்பது நீண்ட நாட்கள் பயன்படுத்தியதால் ஏற்படுவது. உடல் மன ரீதியான விளைவுகள் உடனடியாக அதை பயன்படுத்த உங்களை தூண்டும். அதை பயன்படுத்தாமல் உங்களால் எந்த வேலையையும் செய்ய முடியாத நிலை உண்டாகிவிடும். பழக்கம் நமக்கு தீமைகளை தரக்கூடியது என்பதை தெரிந்தும் அதற்கு அடிமையான பின்னர் உடனடியாக விட்டுட முடியுமா? முடியும். ஆனால் அதற்கு நிறைய பாடுபடணும். மிக நீண்ட பாதையில் பயணிக்கணும். பல நேரங்களில் அது நடக்காதுன்னு பலரும் நினைப்பதுண்டு. அப்படி அல்ல. மன தைரியம் வேண்டும், மனதிடம் நம்பிக்கை வேண்டும். நம்மளால் முடியும்னு நம்ம மேலே நம்பிக்கை வேணும். அதாவது அந்த வேண்டாத தேவையில்லாத பழக்கத்தை விடுவதற்கு தயாராக இருந்தால், அதற்கான முயற்சிகளை விருப்பத்துடன் செய்தால், அது எவ்வளவு மோசமான விடுபட முடியாத பழக்கமாக இருந்தாலும் இலக்கை அடைந்துவிட முடியும். இதற்கு குடும்பம், நாம் வாழும் சமூகத்திடமிருந்து உதவிகளும் ஒத்துழைப்பும் பல நேரங்களில் தேவைப்படும். வெற்றி கிடைக்கும் என நம்பணும். மீண்டு எழுவதற்கான முயற்சிகளை இன்றே தொடங்கணும். ஆகா, இதற்கு அடிமையாயிட்டோமேன்னு மனம் நொந்து இருக்கக்கூடாது. பலரும் புகைப்பிடிப்பது, மது பழக்கத்துக்கு தங்களை அடிமையாக்கி தங்களையும் தங்களது குடும்பத்தாரையும் சிரமப்படுத்திக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இதற்கான நிவாரண சிகிச்சை மையங்கள்லாம் கூட இப்போ செயல்படுது. வம்ப எப்படி விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா முத்துக்குமார் சார்? இந்த பழக்க வழக்கங்கள்னால அவர்களுக்கு மட்டுமா, அவர்களது குடும்பத்துக்கு மட்டுமா பாதிப்பு? நாம் வாழும் சூழலுக்கும் தான். புகையினால் சூழல் சீர்கேடு அடையிறத பார்க்குறோம். மது பழக்கத்தினால் நமது நிலம், நீர், காற்று எல்லாமே சீர்கேடு அடையிறத கண்கூடா பார்க்குறோம். வாழ்க்கையில் மாற்றத்திற்காக அனைத்தையும் மாற்ற வேண்டும் என்ற அவசியமில்லை. உங்களின் பண்புகளை மாற்றியமைக்க வேண்டும். பிரச்சனையை ஏற்படுத்தும் பண்புகளை எவ்வளவு விடுகிறீர்களோ அதை பொறுத்தே உங்களின் முயற்சி வெற்றியடையும். இந்த மாதிரி தேவையற்ற பழக்க வழக்கங்கள்னால பெற்றது என்ன, இழந்தது என்ன அப்படின்னு ஒரு அட்டவணையை உருவாக்கணும். அதன் மூலம் அந்த பழக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் பற்றிய தெளிவான சிந்தனை உருவாகும். எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.